நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் வேற இறந்துட்டாரு. பாக்யராஜ் இறந்துட்டாருங்க. அதப்பங்க அந்த காலத்தில் பார்த்துங்க, இன்னைக்கு அல்ல அதையும் கண்டுக்கிறது இல்லைங்க. 10 மாடு இருக்கும்போது எவ்வளோ லிட்டர் பால் எடுத்தீங்க? 50 லிட்டர் 60 லிட்டர் இருக்குங்க. அப்படியே உங்க காலத்துக்கு அப்புறமெல்லாம் விவசாயமெல்லாம் இருக்காது இல்லைங்களா? இப்பவே இல்லைங்க. பால்கார் ஐயா தான் கறந்துக்கு வராங்க. ஆமாங்க. நீங்க இப்ப பால் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லி நியூஸ்ல வந்திருக்குது. ஆமாங்க. இப்போ 4 மாடு வச்சுக்கிறோம், 1 மாடு வச்சுக்கிறானுங்க. 2 மாடு வச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து சொசைட்டியில் பால் வாங்கி குடிக்கிறேன். இன்னைக்கு புண்ணாக்கு தகுடு ஏகப்பட்ட விலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 67 வருஷமா மாடு வளர்க்குறீங்க. ஆமாங்க. மாடு எருமை இந்த காலத்துல எருமைங்க. பால்காரர் அடிச்சாக்கா மாடு நிற்குங்க. 2 கொடுக்கணும் தடி இல்லையே. எவ்வளோ வருஷமா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா? 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்களா? முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பால் வரது எல்லாம் கம்மியாயிருச்சுங்கிறாங்க. காற்று இல்லை, மேலே காஞ்சி போச்சு. எனவே பாருங்க, சின்ன மேவருக்குனால தப்பிச்சுது. சிரமம் தாங்க. 2 தயிரையும் 1 ஊற்றி சிலுப்பி வெண்ணெய் எடுத்துட்டு மோர் வச்சுக்கோ. மோர் நாங்கள் சாப்பிட்டுக்குங்க, வெண்ணெய் நெய் வேவிச்சு சாப்பிட்டுக்குங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகள் எதாக இருந்தாலும் போய் வெளியே தான் வாங்குறாங்க. ஆமாங்க. எல்லாம் நோகாம பிழைக்கிறாங்க. இப்போ இந்த சாணி வலிக்கணும், இந்த மாட்டுக்கிட்ட போகணும். அடே நம்ம சரட்டு போட்டு போனோம்னா அந்த மாடு வாலில் அடிச்சு நான் சரட்டு வாங்கி போகுமா அப்படிங்கிற நிலைமையில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குங்க. வெளியே போய் பழகிட்டாங்க, சம்பளம் நல்லா கிடைக்குது, நோகாமல் பழச்சிக்கிறாங்க. அதான் விவசாயம் இல்லைன்னு கிடந்துட்டு போகுது அப்படிங்கிறேன். ஒன்றும் கொஞ்சம் நாளில் ஒன்று விவசாயம் இல்லாமல் சோத்தன்னும் வாங்கினா அது தெரியாது. புள்ளியப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே ஒரு ஐயா வந்து 82 வயதுலையும் மாடுகள் வளர்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு. நான் இந்த தொழிலை வந்து விடமாட்டேன், இந்த தொழில் என்னுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து இந்த தொழிலை மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஸோ ஐயா வந்து கிட்டத்தட்ட 67 ஆண்டுகள் அனுபவம் மிக்க ஒருவர். 15 ஆண்டுகள்லேருந்து நான் வந்து மாடு மேய்க்கும் தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்கேன். இந்த மாடுகள் தான் என்னுடைய ஒரு உலகம் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஐயா கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. 82 வயசுலேயே நீங்கள் வந்து நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் விவசாயம் பண்ணுறது. ஆமாங்க. இப்போ இருக்கிற சந்ததியினர் 82 வயசு வரைக்கும் இருக்க முடியுமா? முடியாதுங்க. எதனால்? அது சாப்பிட்ற உணவு நிலைங்க, உணவு பழக்கம் தான். அந்த காலத்துலங்க எங்கள் அம்மா ரக்கரி பிடிங்கிட்டு வந்து களி கிளறி களி கொடுத்தா கிளீனாக சாப்பிடுவோங்க. இன்னைக்கு என்ன ஆகுதுங்கன்னா அந்த அரிச்சா துண்டுட்டு நல்லா காலை வந்து போகிறாங்க. அதோட என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டரை அடிச்சு பழகிட்டாங்க. மக்க பூரா 50 வருஷம் இருக்கிறவன் 35 வருஷத்துலேயே சாகுறா. சரிங்கய்யா. நல்லா குடல் வெந்து இன்னைக்கு இந்த சரக்கு வந்ததுலேருந்து நாடே கெட்டு குடிச்சவராகி போச்சுங்க. நம்புமே நாடு கட்டி போச்சு. அதாதாங்க. எல்லாம் சோடிச்சு வந்தாங்கன்னாக்கா எல்லாம் கோட்டை எல்லாம் குடிச்சவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இந்த விஜய் வந்து நான் பூரா தூக்குறேன் அப்படின்னு ஒரு மாதிரியும் தூக்கலைங்க. இன்னைக்கு எச்சா குடிக்கிறாங்க. மிந்தி கம்மியாக குடிச்சு இப்போ எச்சா குடிக்கிறாங்க. ஆமாங்க. எல்லாம் இந்த சனம் அழியிறது இதனால தானுங்க. வயசு எல்லாம் இல்லைங்க, நாம் சாப்பிட்ற பொருள் தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நோய் இன்னைக்கா நான் படைச்ச காலத்தில் இத்தனை டாக்டர் நான் பார்த்த கிடையாது. ஒரு காய்ச்சல் வந்தது அப்படின்னா அன்னூரில் ஒரு மஜித் டாக்டர் பாருங்க, அவர் விட்டு போய் சொன்னோம்னா அப்படியே கவண்டா ஒரு ஊசி குத்துனா போதுமானு ஒரு ஊசி குத்தி விட்டாருன்னா அப்பவே வந்து வேலை செய்யல. இன்னைக்கு வகத்தை கழிக்கும், வாயை கழிக்கும், கால் உடைக்கும், கை உடைக்கும். இன்னைக்கு அப்படி நடந்துட்டு இருக்குதுங்க. எல்லாம் இந்த சாராயம் பண்ணுற வேலையாக நாட்டில். கண்டிப்பாக. ஐயா நீங்கள் என்னென்ன உணவுகள் எடுத்துக்குவீங்க? நான் வந்து இதே வேணாலும் சாப்பிடுவேன். என்னென்ன சாப்பிடுவீங்க? வந்து அரி சாப்பாடுங்க, ரக்கரிய களி, கம்மஞ்சோறு வந்துங்க, இந்த கோதுமை மாவு ரோஸ்ட்டு நான் அதிகமாக சாப்பிடுவேன். மற்றது வந்து எதையுமே தொட்டுக்க மாட்டோம். ஓகே. உங்களுடைய கை எப்படிங்க இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த உணவு பழக்கம் தான் காரணம். ஆமாங்க. மம்முட்டியெல்லாம் எடுத்து நீங்கள் இன்னும் களையெல்லாம் வெட்டுவீங்களா? நீங்கள் மம்முட்டி எடுத்து அன்ற கூட ஆளுக்கு வெட்ட மாட்டாது. இந்த 2 பேருக்கு மாத்தாதுங்க. இது மாதிரி இந்த இடத்துல விழுந்துங்க, எறும்பு கட்டாகி போச்சு, வண்டியில் இருந்து விழுந்துங்க. அதுலேருந்து தான் நான் இப்போ ஓஞ்சி குச்சிக்கிறேனுங்க. சரிங்க. இல்லைன்னா ஒன்றா பிரச்சனை இருக்குங்க. நல்லா ஸ்ட்ராங்காக பாடி தான். ஆமாங்க. ஓ சரி சரிங்க. கூடையாக இருந்தாலுங்க நல்லா ஸ்டார்ட்டாக பாடுபட்டுருந்துங்க. கூடையாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லிட்டீங்களா? சரிங்க. இப்போ 2 மாடு தான் வச்சுருக்கீங்க. முன்னாடி வந்து நீங்கள் 10 மாடுகள் வச்சுருந்தேன். நீங்கள் 2 மாடுகள் தான் இருக்குது. இந்த 2 மாடுகளில் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இதில் கிடைக்குதுங்க? வருமானம் என்ன அப்படின்னாங்க, அது சாப்பிட்டது போக பாதி கிடைக்குங்க. இப்போ 4000 வருது அப்படின்னா 2000 இதுகளுக்கு போட்டுருவோம். 2000 நம்மளுக்கு வருமானங்க. அதை வச்சு தான் நம்ம உழைச்சிக்கோம். ஓகே. அதாவது இது சார்பு தொழிலாக தான் இது வச்சுருக்கீங்க. அது போக நீங்கள் விவசாயமும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? விவசாயம் பண்ணி. என்ன விவசாயமாக பண்ணிட்டு இருக்கீங்க? அது என்னங்க, வாழை இருக்குதுங்க, அந்தலையிலையும் வாழை இருக்குதுங்க. மசால் புல்லு வந்து பணம் மாட்டுகளுக்கே வச்சுக்கிறணுங்க. காய்கறி போடுவோங்க, தண்ணி இல்லை. சரிங்க. 2 ஆள் எப்பவுமே இருக்குங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய்,
இதெல்லாம் இருக்குங்க. தண்ணியெல்லாம் போய் இப்போ பாயாமத்தான் வாழை அப்படி இருக்குதுங்க. ஓ சரி. இல்லைன்னாக்கா விவசாயமெல்லாம் பண்ணிகிட்டே இருந்த ஆள் தான். வெடியாக அந்த ஓப்பன் கரண்ட் வந்த காலத்தில் வெடியாக தண்ணி விட்டு கட்டிட்டு இருந்தாலும் சரிங்க. எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு. ஐயா பாகிராஜ் வேறு இறந்துட்டாரு. பாக்கியராஜ் இறந்துட்டாருங்க. அதப்பங்க போன வாரங்கய்யா. சரி சரிங்க. தெரியுங்களா பாகிராஜ்? தெரியுங்க. சினிமா நடிகர் தானுங்க. ஆமாங்கய்யா, இறந்துட்டாருங்க. எந்த படம் பாகிராஜ் படம்லாம் பார்ப்பீங்க? வந்துங்க தங்கம்மாள் ராசியம் பார்ப்பேனுங்க. பாக்கியராஜ் படம் பார்ப்பேன். சிவாஜி படம் முக்கியமாக பார்ப்பேனுங்க. ரெண்டு படத்துகள் எல்லாம் அந்த காலத்தில் பார்த்துங்க. இன்றைக்கி எல்லாம் எதையும் கண்டுக்கிறது இல்லைங்க. டிவி சுட்டவா போகிறது இல்லைங்க. இதோட சரிங்க. மாட்டுக்கு வந்துங்க நாங்கள் வந்து வைக்கப்பில் போடுறோம். அடபயிறு சோளம் மிதச்சி சோளம் மிதச்சி போடுங்க. மசால் பில் போடுங்க ஆச்சுங்களா. கோதுமை போடுங்க. பருத்தி கொட்டை, பருத்தி கொட்டை, அரைச்ச புண்ணாக்கு எல்லாம் போடுங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அவர் வந்து என்னென்னு பார்த்து ஊசி போடுவாருங்க. ரெடி ஆகிக்குங்க. இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோங்க. இப்போ எத்தனை மாடு இருக்குங்க? மாடுகளும் நிறைய வச்சுருந்துருங்க. நான் ஓஞ்சி போனேன். மேவங்களும் கம்மியாகிடுது. எல்லாம் விற்று போட்டு இந்த 2 தான் இருக்குதுங்க. ஐயாவுடைய வயசுங்க? வயசு எனக்கு 82 ஆச்சுங்க. 82 ஆச்சுங்களா? 82. நல்லா சரிங்க. பல்லு போயிருச்சு இல்லைங்களா? பல்லெல்லாம் போயிடுதுங்க. நீங்கள் 80 வயசில் பல்லு போயிருச்சிங்க. சின்ன வயசுல எல்லாம் பல்லு போயிட மாட்டேருக்குது. அந்த மாதிரி இருக்குது நிலமை. எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு போதை போடுறவங்களுக்கு 18 வயசுலேயே பல்லு போயிருங்க. அது என்னமா குடியை மட்டும் குடிச்சாங்கன்னு வைங்க, தானே பல்லு காண்டு போயிடும். எல்லாம் வேர் செத்து போயிருங்க. அதுதான் காரணங்கிறீங்க? ஆமாங்க. எப்பவுமே சுட சுட டீ குடிக்கிறதா சாப்பிட்றதா அதுலேயுமே வேர் விட்டு போகுங்க. ஓ இதெல்லாம் காரணங்களா? ஆமாங்க. எப்பவுமே கொஞ்சம் நாள் குளிர்ச்சியாக அதை சாப்பிடணுங்க. அப்போ பல்லு கட்டியாக இருக்குது. ஓ இதெல்லாம் வந்துங்க சொத்த பல்லு வந்து அப்படியும் இப்படியும் பல்லு போடணுங்க. இன்றைக்கி 82 83 வயசு ஆச்சுங்க. இப்போ பல்லு போய் இப்போ இன்னும் 2-3 வருஷம் தான் இருக்குங்க. அது வரைக்கும் பல்லு இருந்துச்சு? பல்லு இருந்துச்சுங்க. பல்லு வைக்கலான்னு அனைவா சொல்லி பார்த்தாங்க. ஒன்று போய் இந்த வயசுக்கு பிறகு நான் பல்லு வைக்கலின்ட்டேன். இந்த முழங்கால் பள்ளி ஒன்று தானுங்க. இல்லைன்னா ஒன்றும் உங்களாட்டமாக நடப்பேன். இந்த முழங்கால் பள்ளி தான் ரொம்ப வலிக்குதுங்க. அதுதான் நடக்க மாட்டேறது இல்லைங்க. இல்லைன்னா மாடெல்லாம் காடிகள் நம்ம வச்சுருந்துருங்க. கண்ணுக்குட்டி மாடல் ஒரு 10 எண்ணம் இருக்குங்க. ஒரு பனைத்தாள் வச்சுட்டு மேவ வச்சு கொண்டு வந்து போட்டு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் ஓயமுடி அளவாக 2 மாட்டை வச்சுட்டு இதுகளே மறிச்சிட்டு இருக்கிறேங்க. மொத்தம் அப்போ எத்தனை மாடு வச்சுருந்தீங்க? அப்போ 10 மாடாட்டு இருந்துங்க. 10 மாடு வச்சுருந்தீங்க? பெரிய பெரிய மாடாக இருந்துங்க. இதெல்லாம் சிரிச்சுங்க. பெரிய பெரிய மாடாக இருந்துங்க. சரிங்கய்யா. ஓஞ்சது மேதவணி இது நம்மளுக்கு ஆகாது அப்படின்ட்டுங்க. மழையும் சரியில்லைங்க. மேவுகளும் பச்சை மேவு இல்லைன்னாக்கா சரியாக கறக்காது. இந்த வைக்கப்பிலெல்லாம் போட்டோம் அப்படின்னா பாதி கறவை தான் கறக்குங்க. அதனால கம்மி பண்ணிட்டோம். 10 மாடு இருக்கும்போது எவ்வளோ லிட்டர் பால் எடுத்தீங்க? அன்னைக்கு வந்து 50 லிட்டர் வேணாலும் இருக்குங்க. 50 லிட்டர் 60 லிட்டர் இருக்குங்க. 4 சனையாக இருந்துன்னா 4 கறந்துட்டு இருக்குங்க. இப்படியெல்லாம் இருந்ததுங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் பால் எடுக்கிறீங்க? இப்போ ஒரு 15 லிட்டர். 15 2 நேரம் சேர்ந்து 15 லிட்டர் வருங்க. மாட்டோட இனம் என்னங்கய்யா? என்ன இனங்க இது? வந்துங்க 2மே கூலிங்க. காலாச்சி கூலிங்க. நாட்டு மாடு இல்லைங்க. காலாச்சி கூலிங்க. சுத்தமான கூலியும் இல்லைங்க. ஊட்டியில் இருக்கிறது தான் பூரா சுத்தமான கூலிங்க. இதுக்கெல்லாம் இடப்பட்டு கூலிங்க. அது சிந்து கிராஸுங்க. இது சேம் மாடுங்க. என்ன தீவனங்க ஐயா கொடுக்குறீங்க? என்ன தீவனம் பண்ணுங்க? இந்த வைக்கப்பில்லுங்க. வைக்கப்பில் கொடுக்குறீங்க? ஆமாங்க. அது பாருங்க மசால் பில் கொடுப்பணுங்க. நமக்கு இடம் இருக்குங்களா? அது என்னங்க அது பூரா நம்ம இதெல்லாமே மசால் புல்லுக்கு? ஆமாங்க. இது பாருங்க இந்த அலையிலும் மசால் பில்லு வறண்டு கிடக்கு பாருங்க. எதுங்கய்யா? இது பாருங்க இந்த அலையிலும் மசால் பில்லு பாருங்க. நம்மளது போட்டிருக்கீங்க. எவ்வளோ ஏக்கர் பயிரிட்டுருக்கீங்க மசால் புல்லு? மசால் பில்லு 1/2 ஏக்கரை போட்டிருக்குறோங்க. தண்ணி இல்லைங்க. சரிங்க. தண்ணி இல்லாமல் எல்லாம் வராது. தண்ணி இருந்ததுனாக்கா மசால் பில்லே தாட்டுங்க 4 மாட்டுக்கு. மேய்ச்சலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவீங்களா? மேய்ச்சலுக்கெல்லாம் போகிறதுக்கு இங்கே ஒன்று மேவுக்கு இல்லைங்க. மேய்ச்சலுக்கெல்லாம் போகிறதில்ல? போகிறது இல்லைங்க. அதெல்லாம் கட்டி வச்சே தான் வளர்த்திட்டு இருக்கிறோங்க. கட்டி வச்சே தான் வளர்த்துக்கிறீங்க? எங்கே மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு இடம் எங்கே இருக்குது? இடம் இருக்குதுங்க. அந்த அளவுக்கு குறைங்க இருக்குது. எங்குமே மழையெல்லாம் பில்லு இல்லைங்க. அதெல்லாம் காடியிலேயே தான் வளர்த்துக்கணும். பால்காரர் வந்து பால் கறந்துக்கு பாருங்களா?
ஏங்கய்யா இப்போ மேய்ச்சலுக்கு வந்துங்க சரிங்க. இடமே இல்லைங்களேங்க, ஆடு மாடு மேய்கிறதுக்கு இடமே இல்லை, எல்லாம் சைட் போட்டாங்க. எல்லாம் சைட் போட்ட நேரம் தானுங்க, மேவுங்கிற பேச்சுக்கே இல்லைங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்படி சைட் போடுறதுனால? சைட்டு போடுறதுனால என்னவோ மகராசர் இன்னைக்கு பூமி விற்கிறதுக்கு விற்று மகராசரா செலவு பண்ணிட்டு குச்சிக்கிறாங்க. இந்த பூமி இருக்கிறவையே நல்ல காசு வாங்கிக்கிறாங்கன்னு வைங்க, கோடிக்கணக்கில் ஏக்கரா வைக்கிதுங்க. எப்படியும் உங்கள் காலத்துக்கு அப்புறமெல்லாம் விவசாயமெல்லாம் இருக்காது இல்லைங்களா? இப்போவே இல்லைங்க, இப்போவே முக்கால்வாசி விவசாயம் இல்லைங்க, கால்வாசி விவசாயம் தான் இருக்குது. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. எவ்வளோ லிட்டர் பாலுங்கய்யா ஒரு நாளைக்கு கறக்குதுங்க? ஒரு நாளைக்கு 2 சேர்ந்து 15 லிட்டர். 15 லிட்டர் கறக்குதுங்க. பால்கார் ஐயா தான் கறந்துக்கு வரேன். ஆமாங்க, அவரே கறந்து ஏற்றுக்குவார். ஆமாங்க. நீங்கள் கறக்க முடியாது இல்லைங்க? நாங்கள் உட்காந்து கறக்க முடியாது. எவ்வளோ ஈத்தாச்சுங்க மாடு? இது ஒன்று 4 நேற்றுங்க. அது தலையேற்றுங்க. இப்போ தான் 4 பல்லு. அது 4 பல்லு. 4 பல்லு அது தலையேற்றுங்க. எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுருப்பீங்க? 5-6 ஈத்து வரைக்கும் வச்சுருப்போங்க. 5-6 ஈத்து வரைக்கும். ஆமாங்க. அதுக்கு மேலே கொடுத்துருவீங்க? அதுக்கு மேலேயுமே நல்லா இருந்ததுனாக்கா வச்சுருப்போங்க. 6-7 ஈத்து வரைக்கும் வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ 7 ஈத்து 8 ஈத்து வரும்போது பால் கம்மியாயிருமில்லங்க? கம்மியாயிருங்க. அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்கணும். ஈல்டு கொடுக்கறது தான் இருக்குது மாட்டோட நிலைமையே அதுதான். ஆமாங்க. ஈல்டு 10 கொட்டை 8 கொட்டையாக வச்சுட்டு இருந்தோம்னாங்க கொஞ்சம் ரத்தம் குறையாம இருக்குங்க. ஒரு 10 ஈத்து 15 ஈத்து 13 ஈத்து வரைக்கும் வைக்கிற மாடுகள்லாம் இருக்குதுங்களா? இருக்குங்க. எங்கள் கூட்ட அப்படி வச்சுக்கிறது இல்லைங்க. 6 ஈத்து 7 ஈத்து ஆனால் கொடுத்துருவோங்க. என்ன நோய்கள்லாம் ஏற்படுதுங்கய்யா? நோய்கள் ஒன்றும் இல்லைங்க. அதான் முன்னத்த காலத்தில் அமைங்க மீன் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்தால் மடி சீக்கு வருங்க. அதுக்கு ஏதோ ஊசி போட்டு மருந்து தொடச்சி ரெடி பண்ணிக்கிறோங்க. நீங்கள் நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, இப்போ பால் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிருச்சுன்னு சொல்லி நியூஸில் வந்துருக்குது. ஆமாங்க. பார்த்தீங்களான்னு என்ன தெரியல. இன்னும் அதெல்லாம் போய் பார்க்கல. இப்போ பால் உற்பத்தி கம்மியாகிறதுக்கு நீங்கள் உங்களை மாதிரி விவசாயி வந்து நிறைய பேர் இப்போ கட்டிட்டாங்க. இப்போ 4 மாடு வச்சுக்கிறோம், 1 மாடு வச்சுக்கிறானுங்க. 2 மாடு வச்சுக்கிறோம். இன்னைக்கு வந்து சொசைட்டியில் பால் வாங்கி குடிக்கிறான். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் இந்த பராமரிப்பு பண்ண மாட்டான்ட்டானுங்க. சரி, பால் விலை வந்து சொசைட்டியில் ஒரு 2 ரூபா 3 ரூபா சேர்த்து கொடுத்தா பரவாயில்லைங்களா? எவ்வளோ சேர்த்துனா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொசைட்டியில் வந்து 45 ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் கட்டுங்க. இங்கே வந்து பால்காரர் எங்கே இது 30 கொடுக்குறாங்க. வழியாலுங்க இன்னைக்கு புண்ணாக்கு தகுந்த ஏகப்பட்ட விலை. ஆமாங்க. சொசைட்டியில் வந்து இன்னைக்கு எல்லாம் இஷ்டமுட்டுகளை போட்டு பார்த்துட்டானுங்க. சொசைட்டிக்கு இன்னைக்கு 50 வரைக்கும் வந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. 50 வரைக்கும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொடுக்குறக்கு அரசு முன் வர மாட்டேங்குது. அத்தியாவசிய உணவுப் பொருளாச்சே. ஆமாங்க. அதனால கொண்டு வர மாட்டேங்குது. சரி, எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் மாடு வளர்த்துட்டு இருக்கீங்கய்யா? நான் வந்துங்க 15 வருஷத்துலேருந்து இது வரைக்கும் மாடு வளர்த்திட்டு இருக்கேன். 15 வருஷத்துலேருந்து 82 வயசு ஆயிடுச்சுங்கிறீங்க. ஆமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 67 வருஷமாக மாடு வளர்க்குறீங்க. ஆமாங்க. மாடு எருமை இந்த காலத்தில் எருமைங்க. அப்புறம் எருமை கறவை கம்மியாகுதுன்னு சொல்லிட்டானுங்க மாடு வளர்த்துறோம். யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? என்னங்க மாடு வளர்த்துருக்கு? மனசுலையே என்ற மூளையிலேயே தானுங்க இது போகிறேன். எப்படி பொழைச்சிக்கணும், எப்படி போகணும், எப்படி வரணுங்கிறது என்ற மூளை தானுங்க. ஒருத்தரையும் போய் நீ என்ன பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன்னு கேட்கறது இல்லைங்க. சரிங்கய்யா. நம்மளுக்கு இது பிடிச்சதா இதை வாங்கிக்கலாமா, இது பின்னி 2 லிட்டர் சேர்ந்து கறக்குமா அப்படின்னு நினச்சா இதை வாங்கிக்கிறதுங்க. அதோட சரிங்க, யாரையும் போய் அது ஆகுமா இதாகுமான்னு கேட்கறது இல்லைங்க. இல்லை, உங்கள் அப்பா தாத்தா காலங்கள்லேருந்து அவங்களோட தொழிலும் இதே தானுங்க? ஆமாங்க. அவங்க விவசாயம் பண்ணிட்டு மாடுகளும் நாங்கள் அண்ணன் தம்பிக்கு 6 பேருங்க. 100 படி பண்ண மாட்டேன் இருந்துங்க. 100 படி பண்ண மாட்டேங்க இருந்ததுங்க. சரிங்க. நாங்கள் எல்லாம் பண்ணையும் பிரிச்சதுனால எல்லாம் அழுப்பாக துருப்படியாக வச்சு இன்னைக்கு எல்லாம் குறைச்சிட்டோம். அப்படி இருந்தது கம்மி பண்ணிட்டீங்க. அது கம்மியானது காரணம் என்னன்னா வயசாகி போச்சு. வயசை பொறுத்தளவுங்க இன்னைக்கு மக்கள் வந்து இது எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. மக்கள் இருக்கிறாங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது, வேற வேலைக்கு போக இங்கே போக அதை கண்டுக்க மாட்டாங்க. உங்கள் காலத்துக்கு பிற்பாடெல்லாம் மாடு ஆடு மேய்க்கிறவங்க வாங்கி குடிப்பாங்க. ஆள் எல்லாம் தான் குடிப்பாங்க. அப்புறம் என்ன டீ காஃபி வாங்கி தான் குடிக்கணுங்க. அவைய வளர்த்த மாட்டாங்க. நீங்கள் எப்படிங்கய்யா இப்போ நீங்களே சொந்தமாக மாடு வச்சுருக்கிறனால உங்கள் தேவைக்குன்னு ஒரு 2 லிட்டர் அந்த மாதிரி எடுத்துக்குவீங்களா எப்படிங்க? வீட்டுக்கு வேணுங்கிறது வச்சுட்டு ஊற்றிடுவோம். எவ்வளோ லிட்டர் வச்சுக்குவீங்க அப்படி? தீரானாக்கா காலையில் 1 லிட்டரு, சாயந்தரம் 6 லிட்டர். அது என்ன பண்ணுவீங்க? அது வந்துங்க காலையில் காப்பி போட்டு கொடுக்குங்க.
டீ வந்து பால் பிறகு ஊற்றி தயிர் பண்ணிக்குங்க. கறந்தாச்சா ஆனுங்க, அது கொஞ்சம் ஆடுங்க. ஆமாங்க. சரி போங்க போங்க. ஆனுங்க. பால்காரர் அடித்தாக்கா மாடு நிற்குங்க. பால்காரர் 2 கொடுக்கணும், தடி இல்லையே. நீங்கள் எவ்வளோ வருஷமாக பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கண்ணா? 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்களா? எப்படிங்கண்ணா இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பால் வரது எல்லாம் கம்மியாயிருச்சுங்கிறாங்க. கவர்மெண்ட்லேயே அதானே சொல்லியிருக்காங்க, நியூஸ்லேயே அதானே வந்திருக்கு. காற்று இல்லை, மேலே காஞ்சி போச்சு, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. ஐயாவே பாருங்க, சின்ன மேவத்தினால தப்பிச்சுது. சிரமம் தான். இதுலேயே சிரமப்பட்டுருக்கேனுங்க நான். இது கறக்கிறது இதுகளுக்கே இஷ்டமுட்டா சரியாக போனாலும் சரின்னு போட்டு வச்சுக்கிறேனுங்க. அப்போ உங்கள் யூஸுக்கு நீங்கள் சொன்னீங்க 1.5 லிட்டர் வச்சு பால், இப்போ காப்பி, தயிருக்கு எல்லாம் நீங்களே வச்சுக்குவீங்க? எல்லாம் வச்சுட்டுங்க. காலையில் எழுந்திரிச்சு அந்த 2 தயிரையும் 1 ஊற்றி சிலுப்பி வெண்ணெய் எடுத்துக்குவோங்க. வெண்ணெய் எடுத்துகிட்டு மோர் வச்சுக்குவோம். மோர் நாங்கள் சாப்பிட்டுக்குங்க. வெண்ணெய் நெய் வேவிச்சு சாப்பிட்டுக்குவோம். அதையும் வச்சுக்குவீங்க? ஆமாங்க. வெண்ணெய் நெய் பண்ணிக்குவோங்க. வெளியே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்லை. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சந்ததிகள் எதாக இருந்தாலும் போய் வெளியே தான் வாங்குறாங்க. ஆமாங்க. எல்லாம் நோகாம பிழைக்கிறாங்க. இப்போ இந்த சாணி வலிக்கணும், இந்த மாட்டுக்கிட்ட போகணும். அடே நம்ம ஷர்ட் போட்டு போனோம்னா அந்த மாடு வாலில் அடிச்சு நான் ஷர்ட் வாங்கி போகுமா அப்படிங்கிற நிலைமையில் இன்றைக்கி ஓடிட்டு இருக்குங்க. இன்றைக்கி வந்து வெளியே போய் பழகிட்டாங்க. சம்பளம் நல்லா கிடைக்கிது, நோகாமல் பிழைச்சிக்கிறாங்க. அதான் விவசாயம் இல்லைன்னு கிடந்துட்டு போகுது அப்படிங்கிற எண்ணங்க. ஆமாங்க. ஆமாம் ஆமாம். ஒன்றும் கொஞ்சம் நாளில் ஒன்று விவசாயம் இல்லாமல் சோத்தன்னும்பாங்கன்னு அது தெரியாது. கரெக்டாக தான் சொல்கிறீங்க. சோறு திங்கிறதுக்கு இன்னும் எங்கே எல்லா இடங்களும் பிளாட் போட்டு விற்றாச்சு. அப்புறம் எங்கே போய் இது பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இது ஏணி வருஷ கணக்காச்சுங்க. என்னங்கய்யா இது ஏணி வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க. இந்த மாடுங்களா? ஆமாங்க. ஏங்க செனை பிடிக்கலைங்க இது வரைக்கும். கறந்துட்டே இருக்குது. இப்போ தான் நான் செனை பிடிச்சிருக்குங்க, 3 மாதம் ஆகுது. இது எவ்வளோ லிட்டர் பால் கறக்குதுங்க ஐயா? இது இன்னுங்க காலையில் ஒரு 3, சாயந்தரம் ஒரு 2 கறக்குங்க. அவ்வளோதான் கறக்குது? ஆமாங்க. குறைஞ்சிடுதுங்க, செனையாகிடுது இல்லைங்க, அதனால குறைஞ்சிடுதுங்க. சரிங்க. உங்களுடைய விவசாயத்தை நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எங்களுக்கெல்லாம் உணவு உங்களை மூலியமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் மாதிரி இருக்கிறவங்க தான் உணவை வந்து நாங்கள் எடுத்துக்க முடியுது. ஆரோக்கியமாக இருங்க. சரிங்களா? நீடுடைய வாழ்க்கைங்கய்யா. 100 ஆண்டுகள் நீங்கள் நிரந்தரமாக நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. இந்த ஒரு வீடியோ பதிவில் ஐயாவை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஒரு 82 வயதுலேயும் உழைக்கக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கும் போது யாருக்கு தான் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோவை நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சிவாரும் டிவியை பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்க, அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. செட்டப் பீரியடில் வந்து எனக்கு வியூஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா தான் எங்களுக்கும் இந்த மாதிரியான வீடியோக்கள் பதிவு பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும். ஏன்னா காலப்போக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி விவசாயிகளை சந்திக்கிறதே ரொம்ப முடியாத ஒரு காரியமாக மாறும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரும் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.